வணக்கம் and welcome to Mind Mastery and NLP with Janaki. மணி மேனிஃபெஸ்டேஷனுக்கு நிறைய மெத்தட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு விஷயம் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஒரு பிக்கஸ்ட் ஹிண்ட்ரன்ஸாக இருக்கிறது. அது என்ன? த ஃபியர் ஆஃப் மணி, ஃபியர் ஆஃப் ஏர்னிங் மணி. இந்த பயம் எப்படி நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் மணிக்கு மட்டும் இல்லாமல் எது நம்மளோட கோலோ அது ரீச் பண்ண முடியாத அளவுக்கு அது ஒரு பிக்கஸ்ட் பிளாக்காக இருக்குது. இப்போ இந்த கதை கேளுங்க. கிருஷ்ணரும் பலராமரும் காட்டுல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. ஒரு மரத்துக்கு கீழே போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. கிருஷ்ணர் நல்லா தூங்கிடுறாரு. ஆனா பலராமன் அவ்வளவா தூங்க முடியல. அப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட் அவருக்கு கேக்குது. அந்த சத்தம் வர திசையை நோக்கி போறாரு. அங்க பார்க்கும்போது ஒரு பெரிய அரக்கன் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ பலராமன் மனசுக்குள்ள ரொம்ப பயந்துக்கிறாரு. அப்போ பயம் ஜாஸ்தி ஆக ஆக அவர் பார்க்குறாரு அந்த அரக்கனுடைய உருவமுடைய சைஸும் பெருசாயிட்டே போகுது. அப்போ பலராமனுக்கு பேச்சே வரல பயத்தினால. அப்போ இது எப்படி கிருஷ்ணர் கிட்ட போய் சொல்றது? அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா வேற வழி இல்லை. அந்த அரக்கன் ரொம்ப பெருசாயிட்டே போறான். நம்ம காப்பாத்திக்கிறது அப்படிங்கும்போது ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு கத்திட்டே கிருஷ்ணர் கிட்ட வராரு. அப்ப கிருஷ்ணர் அந்த அரக்கன் பக்கத்துல வராரு. வந்துட்டு நீ யார் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த கேள்வி கேட்டதுமே அந்த சைஸ் ஆஃப் அந்த டெமன், அரக்கனுடைய சைஸ் அப்படியே குறைய ஆரம்பிக்குது. மறுபடியும் கிருஷ்ணர் கேள்வி கேட்கிறாரு, எதுக்காக நீ இங்க வந்த? இந்த கேள்வி கேட்டதும் அந்த அரக்கனுடைய உருவம் சின்னதா மாறுது. மறுபடியும் கிருஷ்ணர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? அப்போ அந்த சைஸ் ஆஃப் த டெமன் குறைஞ்சிட்டே வருது. ஃபைனலி கேட்குறாரு, எதுக்காக இங்கே வந்த? இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அந்த அரக்கனுடைய சைஸ் ரொம்ப ரொம்ப குட்டியாக மினியேச்சர் சைஸில் மாறிடுது. அப்போ கிருஷ்ணர் அந்த அரக்கனை எடுத்து தன்னுடைய உள்ளங்கையிலேயே வச்சுக்கிறாரு. அப்போ கிருஷ்ணர் இதை பலராமன் கிட்ட காட்டிட்டு, இதை பார்த்துதான் நீ பயந்தியா அப்படின்னு கேட்குறாரு. இப்படிதாங்க நம்மளுடைய பயம் அதிகம் ஆக ஆக நமக்குள்ள கேள்வி கேட்கும் திறனும் குறைஞ்சிடுது. நம்மளுடைய எதிராளி அல்லது எதை பார்த்து நாம பயப்படுறோமோ அது உருவம் மிக பெருசாயிட்டே தான் இருக்கும். ஸோ தைரியமா ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடக்கல அப்படிங்கும்போது, எஸ்பெஷலி மணி மேனிஃபெஸ்டேஷன் நம்மளால ரீச் பண்ண முடியல, நம்மளால நினைச்ச அளவுக்கு அந்த கோல் ரீச் பண்ணல அப்படிங்கும்போது அந்த பயத்தை டோட்டலா நம்ம கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு நம்ம நிறைய கேள்விகள், இது அடையிறதுக்கான வழிகள் என்ன, ஸ்டேஜஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், செல்ஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிறது செஞ்சோம் அப்படின்னா அந்த பயம் நம்ம விட்டு தூரமா போயிடும். இப்போ இதுக்காக நாம் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா ஓஷன் ஆஃப் மணி. ஸோ இப்போ ஓஷன் ஆஃப் மணி அப்படின்னா என்ன? கடல் போல மணி ஃபுல்லாக கடலில் விரிஞ்சு இருக்கிற மாதிரி நாம் விஷுவலைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் செட் யுவர் இன்டென்ஷன். உங்களோட மணி இன்டென்ஷன் என்ன? உங்களுடைய மணி கோல், எனக்கு இவ்வளோ இருக்கணும், இவ்வளோ சேலரி இருக்கணும், இவ்வளோ என்னோட பிஸ்னஸில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக ஃபஸ்ட்டு உங்களோட இன்டென்ஷனை டிசைட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2, இங்க எந்த செல்ஃப் டவுட்டுமே இருக்கக்கூடாது. அதாவது மேபி இப்படி இருக்கலாம், இவ்வளோ இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க. தேர்ட் ஸ்டேஜ் நீங்க சொல்ல வேண்டியது தேங்க்யூ. நீங்க ரிசீவ் பண்றதுக்கு முன்னாலேயே தேங்க்யூ ஃபார் அந்த மணி எவ்வளவோ அதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிக்கோங்க. நாலாவது ஸ்டெப் 2 கேள்விகள் நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்க போறீங்க. முதல்ல வாட் டு ஐ ஃபீல் வென் ஐ திங்க் ஆஃப் மணி? மணி பற்றி யோசிக்கும் போது எனக்கு என்னென்ன தாட்ஸ் வருது அப்படிங்கிறது லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, எழுதி வச்சுக்கோங்க. ரெண்டாவது கொஸ்டின், ஹவு டு ஐ ஃபீல் வென் ஐ ஸ்பெண்ட் மணி? நான் மணி ஸ்பெண்ட் பண்ணும்போது, செலவழிக்கும் போது எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நாம் மணியை ரிசீவ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதோட ஃபீலிங்ஸே டோட்டலாக மாறிடும். வரிடாக இருப்போம், சேடாக இருப்போம். ஸோ ஜஸ்ட் ரைட் இட் அவுட். இப்போ அப்சர்வ் யுவர் ஃபீலிங்ஸ். நீங்கள் ஹாப்பி அப்படின்னு எழுதும்போது when you receive money, when you feel so happy, just see that you have ocean of money. கண்களை க்ளோஸ் பண்ணிட்டு
அந்த கடல் ஃபுல்லாக மணி இருக்கிற மாதிரி பாருங்கள். அப்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான மைண்ட் செட், ஹாப்பி ஃபீலிங் அதிகமாகும். அப்போ என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் டச் யுவர் ஹார்ட். உங்களோட ஹார்ட்டை டச் பண்ணிக்கோங்க. ஃபீல் தட் ஹாப்பினஸ் இன் யுவர் ஹார்ட். அதே மாதிரி when you feel that happiness, give a lot of good affirmations about money. என்னென்ன தோணுதோ, எவ்வளோ உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, I'm happy I'm receiving money, I'm so thankful to the universe that I'm receiving so much money, money always stays with me and money is a very good energy, I help so many people out of the money I earn. அந்த மாதிரி நிறைய affirmations நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இது எப்போ பண்ணலான்னா, இப்போ பாருங்கள், உங்களுக்கு மணி இஸ் ஹாப்பினஸ், ஹாப்பினஸ் இஸ் மணிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இது நீங்கள் மோஸ்ட்லி இரவு தூங்கும்போது இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்கள். டச் யர் ஹார்ட் அண்ட் டூ திஸ். இட் 1 minute தான் ஆகும் இந்த என்டையர் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. இப்படி பண்ணும்போது யூ வில் ஃபீல் த எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ். எஸ், எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தேங்க்யூ.